தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மேட்டுப்பாளையம் 5ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. புத்தகங்கள் வாசிப்பதால் பல நன்மைகள் உள்ளன. ஏ. செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு. சென்னை, ஈரோடு, நெய்வேலி, திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் மட்டுமே நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி 2015ஆம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற தொடங்கியது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் அனைத்து தரப்பினர் ஒருங்கிணைப்பில் கடந்த 4 ஆண்டுகளாக புத்தக திருவிழாக்கள் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 8ஆம் தேதி துவங்கி வரும் 17ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. செல்வராஜ் புத்தக அரங்குகளை பார்வையிட்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசினார். மேட்டுப்பாளையம் அறிவுசார் நிகழ்ச்சி நடத்துவது காலத்தின் அவசிய தேவையாகும். குறிப்பாக மாணவர்களுக்கு கொண்டு செல்லுதல் வாசிப்பை மிகவும் முக்கியமானதாகும். பெருநகரங்களில் பெரிய நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் உதவியோடு நடத்தப்படும் இந்த புத்தக திருவிழா மேட்டுப்பாளையம் போன்ற சிறிய நகரத்தில் நடத்துவது சாதாரணமான ஒன்றல்ல. இருந்தும் அனைவரின் ஒத்துழைப்போடு இந்த புத்தக திருவிழா 5 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள் புத்தகங்கள் வாசிப்பதால் பல நன்மைகள் உள்ளன. அவை மன அழுத்தத்தை குறைத்தல், மூளை சுறுசுறுப்பாக வைத்திருத்தல், கவனிக்கும் திறன் மேம்படுத்துதல், சிந்தனை திறனை அதிகரித்தல் மற்றும் உள் அமைதியை ஏற்படுத்துதல். வாசிப்பு பழக்கம் குறைந்து வரும் இந்த காலத்தில் புத்தகங்களை நேசித்து வாசிக்க வேண்டும். மேட்டுப்பாளையம் போன்ற சிறு நகரத்தில் இந்த புத்தக கண்காட்சியை சாத்தியப்படுத்திய நமது ஊரை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள், அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி தலைவர்கள், கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் பங்களிப்புடன் இந்த அறிவு திருவிழா ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகவும் முக்கியமானதாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கூட்டுறவு தலைவர்கள் ஏ. நாசர், வான்மதி சேட், எல்.எஸ்.புரம் ரவி, புத்தக வரவேற்பு குழு நிர்வாகிகள் ராஜாமணி, எம். சுமணி, வழக்கறிஞர் மஸ்தான், மாமணி, ஹம்சா, முகமது பாதுஷா, மெஹபூப் நிஷா, ஜெயராமன், ஜெயிலானி, மருத்துவர் மகேஸ்வரன், நேஷனல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிர்வாகிகள் ஏ. வி. ராமசாமி, வேலுச்சாமி, பரதன், புத்தக குழு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மற்றும் கல்லூரி, பள்ளி குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி, பரிசளிப்பு விழா, பட்டிமன்றம், பல்வேறு தலைப்புகள், கட்டுரைகள் வாசிப்பது நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.